ஹாய் கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரைஸ் ரொட்டி இது மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து கடிக்கிறதுக்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் நான் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது. ஸோ ஆனியன்ஸ் வந்து நிறையா போட்டுட்டு அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டுக்கு வந்து வேறு வழியே இல்லை. லைட்டாக சுகர் எடுத்துக்கலாம். சுகர் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தேன். பட் நான் வந்து அப்பப்போ எப்போ நான் எடுக்க வேண்டியதாக சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 டேஸ்க்கு அப்புறம் எந்த சுகர் எடுக்கலாம்னு பார்த்தேன். பட் நான் பிரேக் பண்ணிட்டேன். எடுக்காமல் இருக்க முடியல. இந்த சுகரு, கருப்பட்டி எதுனா ஒன்று வந்து மிக்ஸ் ஆகிடுது. ஸோ சுகர் இல்லாமல் இருக்க முடியல. ஒயிட் சுகர் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்டேக் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்தாலும் மினிமம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஈரல் வாங்கலாம்னு பார்த்தா நான் லேட்டாக தான் போய் மட்டன் வாங்கினதால் ஈரல் வந்து கிடைக்கல. டிமாண்டு தான் எப்போவுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. சீக்கிரமாக ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் போச்சுன்னா ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் மட்டனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg வாங்கிட்டேன். கொஞ்சம் இன்றைக்கி நிறையா தான் சாப்பிட்டேன். மட்டன் ரெட் மீட் வந்து அவ்வளோவா நிறைய எடுக்காதீங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து எக் ஒயிட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டேன். 7 முட்டை எடுத்துக்கிட்டேன். முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணை ஜெயிச்சந்து தான் போயிருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா நேந்திரம்பழம் வந்து கேஜி நம்மளுக்கு 35 rupees தான் ஆகுது. ஆனால் வந்து ஃபுல் காயாக இருந்தது. ஸோ நம்ம வாங்கிட்டு போயிட்டு ஒரு 3 to 4 days பழுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது பழுக்குமான்னு தெரியல. மோஸ்ட்லி பழுத்துரும். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வெம்பி போகிற மாதிரி இருக்கும். அப்படியே காயாக அப்படியே போயிடும். ஸோ நான் ஒரு 2 kg வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை வந்து ரேட்டு 60 rupees தான். வெள்ளியெலாம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து 120 rupees 130 rupees ஆகுது. கோவையில் ஃப்ரெஷ் டுடேலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ டபுள் த ரேட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அது ஒரு 1 kg வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நைட் டின்னர் வந்து லைட்டாக தான் சாப்பிட்டேன். ஒரு ஆப்பிள் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு வந்து ஒரு 2 ஸ்லைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லைட்டாக ஜாம் ஸோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்துச்சு. இல்லை ரெண்டுமே இது வந்து ஸ்வீட்டட் நான் ஸ்வீட்டடே இல்லை சுத்தமாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஹனியும் அண்ட் பெரிஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான் இது ரேட்டு. ஸோ நம்மளுக்கு ஆஃபரில் வந்து கொஞ்சம் வந்து 280 290 அந்த மாதிரி தராங்க. ஸோ நான் வாங்கினீங்கன்னா ஒரு 1 month வரைக்கும் ஓட்டலாம். முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பனானா வந்து முடிச்சுட்டு டின்னர் முடிச்சிட்டேன் கைஸ். தேங்க்யூ.